ஹாய் ஹலோ வெல்கம் டு பிருந்தாஸ் டெய்லரிங். ஃபால்ஸை வந்து நார்மலாக மிஷினில் அடித்து பார்த்துருப்போம். ஆனால் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து ஈஸி கஷ்டம் அப்படிங்கிறது அவங்க தைக்கும் போது தான் தெரியும். இப்போ கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஈஸியாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நார்மலாக ஃபால்ஸை மிஷினில் எப்போதும் அடிக்கிற மாதிரி அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு அதே மாதிரியே நீங்கள் அடிச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாத மாதிரி நீங்கள் ஃபால்ஸை வந்து அடித்து வச்சுக்கணும். ஃபால்ஸை கீழே கீழே ஓரத்தில் அடித்ததோடு இல்லாமல் மேலே அடிக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஃபால்ஸ் அடிக்கிற மாதிரியே அடிச்சுக்கணும். இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி ஃபால்ஸை வந்து அடிச்சுக்கணும். இப்போ நம்ம எப்போதும் எம்மிங் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ்க்கு எப்படி எம்மிங் பண்ணுவோமோ அதே மாதிரி எம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சுருக்கங்கிறது அதிகமாக இருக்காது, நீட்டாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எம்மிங் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த எம்மிங் பண்ணுறதுல பாருங்கள், அது நீட்டாக இருக்கும். அந்த நம்ம அடித்ததே வந்து பெரிய தையல் போட்டு நம்ம அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமே நம்ம பிரிக்கிறப்போ வந்து ஈஸியாக இருக்கும் அதை பிரித்து விடணும். அதாவது கையில் தைச்சதுக்கப்புறம் அதை பிரித்து விட்டுறணும். இந்த டிப்ஸ் யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு யோசித்தேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.